மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 22 அதிகாரம் 23 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனமண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரிலே பயபக்தியாயிருங்கள். இந்த வசனத்திலே இந்த வசனம் ஒரு வசனம் தான். இந்த வசனத்திலிருந்து 3 நாளைக்கு நாம் இந்த ஒரு வசனத்திலிருந்து நாம் வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதிலே முதல் தியானமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான குறிப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுவோர் அவரை துதிப்பார்கள். யார் அவரை துதிப்பார்கள்? கர்த்தருக்கு பயப்படுவோர், தெய்வ பயம் உள்ளவர்கள் அவரை துதிப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 34 சங்கீதத்திலே 1 வசனத்தில், கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாயில் இருக்கும். ஆம், கர்த்தரை துதிக்கிறவர்கள் அவருக்கு பயந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக இருப்பார்கள், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருப்பார்கள், எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே கட்டப்பட்ட நிலையிலே, தொழுமரத்திலே கால்களை கட்டி இருக்கிறார்கள், சிறைச்சாலையிலே தொங்கிடப்பட்ட நிலையிலே நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதி செய்ய தொடங்கினார்கள். துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, இரும்பு தாழ்பால்கள் முறிந்தது. ஆம், வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் துதியின் சத்தத்தை நாம் ஏறெடுக்கும் போது, துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற தடைகள், எதிராய் காணப்படுகிற சத்துருடைய சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. பெண்கள கதவுகளை உடைக்கிறவரும் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் அன்று பவுலும் சீலாவும் தேவனை துதித்த மாத்திரத்திலே கதவுகள் திறந்தது, கட்டுக்கள் அவிழ்ந்தது, கை விலங்குகள் உடைக்கப்பட்டது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, துதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடக்கும், துதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். அன்று யோசபாத்திற்கு எதிராக பல நாட்டு மன்னர்கள் ஒன்றாய் கூடி வந்து யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். யோசபாத் ஒரு கணம் அவன் திகைத்தான், ஒரு கணம் பயந்தான். ஆனாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜனங்களை எல்லாம் தேவாலயத்திற்கு கூடி வர செய்து உபவாசம் இருந்து ஜெபித்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவனுக்கு அது ஆண்டவர் கொடுத்த யோசனையோ அல்லது தான் அப்படி நினைத்தானோ தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பலசாலிகளை யுத்த ராணுவத்திற்கு முன்பதாக நிறுத்துவதற்கு பதிலாக துதிக்கிற செப வீரர்களை நிறுத்தினான், துதியின் சேனைகளை நிறுத்தினான். அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்த போது எதிரிட்டு வந்த ராணுவத்தினர் ஒருவரை ஒருவர் வெட்டி அவர்கள் பிணமாய் மண்டித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்க கேட்கிற அருமையான தேவச்சனமே, துதிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். அங்கே எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு மண்டித்து போனது போல துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாலே சத்துருடைய சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு போகும் என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகமில்லை. துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக யார் என்ன சற்பனையான காரியங்கள் செய்தாலும் உனக்கு விரோதமான உண்மையில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கி இலட்சி அடைவார்கள். உண்மையில் விரோதமாயிருக்கிறவர்கள், உண்மையில் வழக்காயிருக்கிறவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, துதியுங்கள்,
எக்காலத்திலும் தேவனை துதியுங்கள், அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். அதே போல எல்லாவற்றுக்காகவும் இப்போது துதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுங்கள். நிச்சயம் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் போதுமானவரே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர்கள் தேவாதி தேவனே. அப்பா, அன்று யோசபாத்து துதித்த வேளையிலே ஆண்டவரே, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் பாடற் குழுவினர் துதித்த வேளையிலே எதிர்த்து வந்து படைவீரர்கள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்தது போல கர்த்தாவே, எங்களுக்கு எதிராய் துதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற கிரியைகள் அழிக்கப்படவும், சத்துருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படவும் கர்த்தனை கிரியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.